வணக்கம். மனித உறுதி இடிவிக்காக அசோக்குமார், சென்னையிலிருந்து. இந்த பெருந்தொற்று காலகட்டத்தில் நாம் உயிரோடு இருப்பதே அரிதாகி விட்ட நிலையில் இந்த மாதிரி காலகட்டத்தில் கூட பாலியல் துன்புறுத்தல்கள் பெண்களுக்கு எதிராகவும் மிக முக்கியமாக பள்ளி சிறார்கள் மீதும் நடந்து கொண்டிருப்பது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இந்த மாதிரி காலகட்டத்தில் நாம் உயிர் பிழைப்பதே அரிதந்த காலத்தில் போய் பள்ளி சிறுவர்கள் பள்ளி படிப்பும் இப்பொழுது வீணாகி கொண்டிருக்கிறது. ஊரடங்கு காலத்தினால் கடந்த 1.5 வருட காலமாக இந்த மாதிரி நேரத்தில் ஆன்லைன் வகுப்புகளின் வழியாக பள்ளி சிறார்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய இந்த ஆசிரியர் பணியானது மிக முக்கியமானது. அந்த மாதிரி சில்மிஷங்களில் சிலர் தவறாக நடக்கும் பட்சத்தில் மாதா பிதா குரு தெய்வம், குருவுக்கு அப்புறம்தான் தெய்வமே என்று நமக்கு வழிநடத்தக்கூடிய அந்த ஆசிரியர்களே இந்த தவறை செய்வது மிகவும் வேதனை அளிக்கக்கூடியது. இது நாம் ஆங்காங்கே கேள்விப்பட்டிருக்கிறோம், செய்தித்தாள்கள் வழியாகவும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவர்களை பெண்களுக்கு எதிராகவும் பள்ளி சிறுவர்கள் சிறுமிகள் அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்புணர்வுகளை உடனடியாக அவர்கள் செய்த குற்றம் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் தகுந்த தண்டனை உரிய நேரத்தில் வழங்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து நம் பெண் பிள்ளைகளை காக்க முடியும். ஏனென்றால் ஒரு தவறு நடந்தால் அதை 10 மாதம், 1 வருடம், 5 வருடம் நம்மை இப்படியே இழுத்து கொண்டு செல்வதால்தான் தப்புக்கள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு உடனடி தீர்வு தப்புக்கள் உறுதி செய்யப்பட்ட உடனே தண்டனைகளும் உறுதி செய்யப்பட வேண்டும். இதற்கு புதிதாக அரசாணை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் இதற்கு தண்டனை வழங்கும் பட்சத்தில் உடனடியாக உச்சநீதிமன்றம் தகுந்த வழிமுறைகளையும் கீழுள்ள உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்க வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கு எதிராக ஒவ்வொரு ஆண்டும் இந்த குற்றச்செயல்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. நிர்பாவை தொடர்ந்து இப்போ ஒரு பள்ளி சிறுமிக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த பாலியல் துன்புறுத்தல் வரைக்கும் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. அதற்கு காரணம் தகுந்த நேரத்தில் உரிய தண்டனைகள் வழங்கப்படாதவே ஆகும். ஆம், பொள்ளாச்சி இஷ்யூவில் இன்ற வரைக்கும் அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கிடைத்தது என்றே இன்னும் மக்களுக்கு அறியவில்லை. அதை புதிதாக அரசவையில் ஆட்சி அமைக்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் உரிய தண்டனையை, தப்பு செய்தால் உடனே தண்டனை என்ற புதிய அரசாணையை வெளியிட வேண்டும். குற்றவாளிகளுக்கு உடனடி தண்டனை கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நம் பெண் பிள்ளைகளை நாம் தான் பாதுகாத்து வளர்க்க வேண்டும். இந்த மாதிரி ஆன்லைன் வகுப்புகளில் பெண் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், ஏன் ஆண் சிறு பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை பெற்றோர்களாகிய நாம் தான் அவ்வப்போது அவர்களை கண்காணித்து வர வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகளை, உளவிலாகிய பிரச்சனைகளை நாம் தான் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவ வேண்டும். இந்நேரத்தில் அவர்களிடம் கண்டிப்போ வேறு விதமான செயல்களிலோ திட்டுவதோ கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம். மனித உறுதி இடிவிக்காக அசோக்குமார். நன்றி, வணக்கம்.